Hi guys. ஆடியோ வீடியோ கேட்குதுங்களா? ஒரே நிமிஷம். நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஆடியோ மட்டும் நல்லா கேட்குதான்னு பார்த்துட்டு சொல்லிட்டீங்கன்னா. என்ன ரொம்ப டல்லாக இருக்குது, போட்டு உருட்டுற சத்தம்லாம் கேட்குது. இப்போ நான் கடைசியாகவே எடுத்துக்கலாம். ஸோ கோட் பேங்க் எக்ஸாம் சிஏ ஓகே, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. குட் ஈவினிங் தினேஷ் சார், லக்ஷனா மேம், அன்பு சார் குட் ஈவினிங். வேறு யாருக்கா? ஸோ அப்படியே உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா என்ன ரொம்ப இதாக தெரியுறேன். மேபி நம்ம ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம், ஏன்னா அதில் டார்க் மோட் இருக்குமா, கொஞ்சம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிறேனேப்பா. இட்ஸ் டார்க் மோட். இப்போயாச்சும் தெரியுறேனா? எஸ் கனிமொழி மேம், ஸ்வேதா மேம் குட் ஈவினிங். நிறையா இருக்கா? சுமித்ரா மேம், பிரியா, நவீன் சார் குட் ஈவினிங். ஓகே, ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். படம் தெரியுதா? டிம்மாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்கள் பார்த்துட்டு. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணி சீக்கிரம் கூப்பிட்டு வந்துடுங்க. ஸோ நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கைட்லி தமிழ். ஐ எம் சந்தோஷ், யுவர் இங்கிலீஷ் கைட். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு லைட் டெஸ்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி லைட் டெஸ்ட் போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம எஸ்பிஐ கிளர்க், இந்த கிளர்க்கு மெயின்ஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டாக நம்ம எஸ்பிஐ கிளர்க்கு தான் போட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஆப்பில் எந்த டெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷனல் டெஸ்ட் நம்பர் 1. சில பேர் மெயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்னு சொன்னீங்க, அது ஆல்ரெடி நம்ம அறிவிச்சாச்சு. ஸோ செக்ஷனல் போட்டுவாங்கன்னு ஸோ எல்லோரும் போட்டிருப்பாங்க. நம்ம அதையுமே போடுவோம், ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ நம்ம தம்ப்நெயிலில் பார்த்துட்டு தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தீபாவளி, எஸ் ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளியை கொண்டாடணும்னு நினைக்காதீங்க, அடுத்த தீபாவளியை சேர்த்தி கொண்டாடிக்கலாம். ஸோ அனைவருக்கும் ஒரு குட் ஈவினிங். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நம்ம முடித்ததுக்கப்புறம் வெட்டி கதை பேசுவோம். ஐயோ எங்கே போகணுன்னு தெரியலையே, அதுலேனா நல்லா தெரியும். ஒரே நிமிஷம். ஹோம், அண்ணே ஹோமில் தான் இருக்காப்புல. பேங்கிங் இங்கே இருக்கா? அது ஃபோனில் சின்னதாக இருக்குது, இதில் பெருசாக இருக்கா, அதுதான் ஒரு கன்ஃபியூஷன். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கில் நம்ம மெயின்ஸு, ஸோ இதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ மெயின்ஸில் செக்ஷனலில் இங்கிலீஷ் மாட்ரேட். ஸோ அடுத்தது ஈஸியாக இருக்குது. ஸோ இது மாட்ரேட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே மார்க்கு ஓகே, நம்ம 30+ வந்து இங்கிலீஷில் எடுக்கலாம் சரிங்களா. எஸ்பிஐ கிளர்க்கில் எடுக்க பாசிபிள் தான். ஸோ நம்ம டார்கெட் 30+ன்னு வச்சுருப்போம். மொத்த அப்படி 30 வராட்டி பர்சன்டேஜில் பார்ப்போம் சரிங்களா. பர்சன்டேஜ் மேட்டர்ஸ். ஸோ நீங்கள் சில டெஸ்ட்டில் ஒரு 20 மார்க் எடுத்தும் பர்சன்டேஜ் 95 இருக்கும். சில டைம் 30 எடுத்துருக்கும் பர்சன்டேஜ் 80 இருக்கும். ஸோ டெஸ்ட்டோட டிஃபிகல்ட்டி லெவலில் தான் அது சொல்ல வருது. ஸோ பர்சன்டேஜ் நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே போனால் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஹாய். ஓகே, நீங்களும் சைமல்டேனியஸாக டெஸ்ட்டு போடாட்டி என் கூடயே போடுங்க. நான் சரிங்களா. நம்ம டெஸ்ட்டு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, ரெண்டுத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி நான் தான் பெஸ்ட்டு அதெல்லாம் கிடையாது. சில கொஷின்ஸ் வந்து நான் வந்து லூசுத்தனமாக எங்கேயோ உக்காந்துட்டு இருந்திருப்பேன், அது இப்படியும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் போடுங்க. நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபைனலாக நம்ம எல்லாருமே ஒரு ஈஸியான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை இப்படி அப்ரோச் பண்ணால் டைம் சேவ் ஆகும், ஆன்சரும் கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லாம் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கலாம். சார் எல்பிஓ எக்ஸாம் ரிசல்ட்டு எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆகிறப்ப தான் வரும். அது வந்து இப்பொழுதைக்கும் அறிகுறியே இல்லை சார். அதை நீங்கள் பார்த்து மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் பாருங்கள். எழுத்தெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்கா? இது ஆக்சுவலி சைஸெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லையா சார்? இது நம்மளோட இது அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ஜூம் பண்ணால் உங்களுக்கு தெரியலையா? எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கா? மேபி ஃப்ளாட்டாக வச்சு பாருங்களேன் சார். ஃப்ளாட்டாக வச்சா ஓரளவுக்கு தெரியுது சரிங்களா. ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் வைக்காட்டி ஒயிட்டில் சுத்தமாக தெரியாது, அது ஆட்டோ ஜூம் ஆகும் ஒயிட்டில். ஸோ அதனால தான் அப்படி வச்சேன். ஓகே, நம்ம உங்களுக்கே தெரியும்
பேனா முக்கியம். இருங்க எடுத்துகிட்டு உள்ளே போய்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் செக்ஷனல் டெஸ்ட் எவ்வளோ மார்க் SBI கிளர்க்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கும் இதே பேட்டர்ன் தான். ஸோ மொத்தம் 40 கொஷின் இருக்குது, 40 மார்க்ஸ், ஆனால் 35 நிமிஷம். ஸோ நமக்கு டைம் தான் ஃபஸ்ட்டு பத்தாமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் இங்கே போயிட்டாவே வீடியோ வெளியில் போன மாதிரி இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நோட்டு பேனா பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுருங்க. நம்ம லைட் டெஸ்ட்டை மட்டும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு கீபோர்டெலாம் இல்லை கண்ட்ரோல் எழுதுறதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. மேபி சர்ச் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ஸோ அதான் ஜூம் ஆகிறதுக்கு நம்ம சிஸ்டமில் பண்ணுவோம். இது சிஸ்டம் அந்த பாலிசிலேயே இது வராது. மேபி இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகேவா, ஒரு ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து ஓரளவுக்கு கவர் ஆகிட்டு. ஓகே, தம்ஸ் அப் இருந்தாச்சு சார். கைலி இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ போடுவோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் எங்க கூட அதான் சொல்கிறேன், பேனா பென்சில்லாம் எடுத்துக்கிட்டு நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை ஏபி அப்படின்னு மார்க் பண்ணிட்டே வாங்க, சீரியல் நம்பர் போட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கரெக்ஷனுமே இருக்குது, சரிங்களா? ஓடிடக்கூடாது. ஓகே, ஸோ ரெடி. இங்கேப்பா தண்ணி பாட்டிலுங்க காணாமே. சரி, கண்டினியூ. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன் ஈச் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ எ பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் கிவன் இன் போல்ட். இட் இஸ் தென் followed by 3 options. Find the alternative that can replace the given bold part to make the sentence grammatically contextually correct. So okay, இதுதான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது. At the macro level, any judgment on politicians of the military community has to weighed. ஸோ 2 பக்கத்தில் நமக்கு வெயிடுன்னு வராது, 2 பக்கத்தில் இன்ஃபினிட்டிவாக வந்திருக்கலாம். ஸோ 2B அப்படின்னு வந்திருக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் அவுட்டு. 2B கரெக்டு தான். டு பி வெயிட் அட்டு வராது. வெயிட் எப்பயுமே இன்னும் தான், இது இடியம். ஸோ அது தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபைனலாக கரெக்ஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன் அதை போட்டேன்னு. அடுத்தது குளோபல், அதே கொஸ்டின் தானே. குளோபல் ட்ரேட் has a role to play in saving lives in the COVID-19 pandemic, creating jobs and sustainable development. Who mitigates against climate change? Whoன்னு வந்திருக்கு. ஸோ முன்னாடி வந்து பர்சன் கிடையாது, ஹூ வராது. ஸோ இதில் ஹூமும் வராது, பர்சன் வராட்டி. ஸோ விச் ஆர் தட் தான் ஆப்ஷனில் 1 இருக்குது, 3 இருக்குது, 1 and 3 இருக்குது. ஸோ இந்த இடத்துல கிரியேட்டிங் ஜாப்ஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். விச் மிட்டிகேட்ஸ் எகெயின்ஸ்ட், விச் மிட்டிகேட்ஸும் வருது, தட் மிட்டிகேட்ஸும் வருது. என்ன ரெண்டுமே வருது. ஸோ ரெண்டுமே வருது. அதனால் நம்ம இது இம்பார்ட்டன்னா நான் இம்பார்ட்டனா அப்படி பார்த்தா தட் மிட்டிகேட்ஸும் போடலாம், விச் மிட்டிகேட்ஸும் போடலாம். ஸோ இது வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா ரெண்டுமே வரனால போட்டு தப்பாக வேணாம். அடுத்து the country launched a national pollinator strategy to help with innovative measures. அதெல்லாம் வேணுமே. இந்த கண்ட்ரி லான்ச்டு நேஷனல் பாலினேட்டர் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன் நேஷனல் அப்படின்னு இருக்குது, இது கட்டு. இங்கே ஆன் நேஷன் இருக்குது, அதுவும் கட்டு. த நேஷனல் இது வரலாம். அந்த கண்ட்ரி லான்ச்டு த நேஷனல் பாலிசி, ஏதோ ஒரு பாலிசியை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். நேஷனல் ஒரு பாலிசியை ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுக்கு நோ கரெக்ஷனே தேவலாம், ஏன்னா நமக்கு நேஷனலே கரெக்டாக தான் இருக்குது. கீழே போயிட்டு ஒவ்வொரு ஆன்சராக பார்த்தது தவறாக போயிடுச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்ம என்ன இருக்குன்னா, பிட்வீன் லாஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஹைலைட்டான வேர்டு. பிட்வீன் லாஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ரிகார்டிங் ஃபுட் சப்ளை வேர் கிரியேட்டிங். ஓகே, இது வேறுங்கிறது இதுதான் மெயின் வெர்பு, இது கிரியேட்டிங். அடுத்து ப்ரிடிகேட், கிரியேட்டிங் ஃப்ளவர் ரிச் ஹேபிடேட்ஸ் ஃபார் பீஸ், பிளான்டிங் ஆன் ரோட் சைட் வெஜஸ் அண்ட் கெட்டிங். ஸோ இங்கே வந்து மோர் தென் 2 வந்துருச்சு. மோர் தென் 2னா பிட்வீன் வராது. ஸோ கண்டிப்பாக நமக்கு அமாங் பிட்வீன் வராது. 2க்கு மேலேனா அமாங் யூஸ் பண்ணலாம். மினி ஆஃப் த லேட்டஸ்ட்டு. ஸோ 2க்கு மேலே இது யூஸ் பண்ணலாம். சம் ஆஃப் தி எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆல் ஆஃப் தீஸ் தான் ரைட்டான ஆன்சர். ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறது புரியலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட பொறுமையாக கிளியராக உங்களுக்கு கரெக்ஷன் சைமில்டேனியஸாக பார்ப்போம். அப்போ சரி சைமில்டேனியஸாங்கிறேன் இது முடிச்சுட்டு. ஸோ இங்கே இருக்குது. In a landmark move in the country's armed forces history, uniform personnel. ஸோ இங்கே பாருங்கள், பர்சனல் தப்பு. ஸோ பர்சனலோட ஸ்பெல்லிங் வந்து இது வரக்கூடாது, இதுதான் பர்சனல் கரெக்டு. இது ரெண்டுக்கு யூனிஃபார்ம்டு, யூனிஃபார்ம். ஸோ யூனிஃபார்ம்டு தான் அப்ஜெக்டிவ், நமக்கு யூனிஃபார்ம் வராது. ஸோ யூனிஃபார்ம்டு தான் கரெக்டு. ஸோ 1 is the right answer. அடுத்தது, given below the sentence each of which has been divided into 4 parts, out of which the first has been marked bold. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து போல்டாக மார்க் பண்ணிட்டாங்களாமா, இந்த சென்டென்ஸ் தான், சரிங்களா? இதெல்லாம் போல்டாக இருக்குது.
first has been markable. Each of the question is then followed by the 5 sentence which given the sequence arranged. You must choose the option which gives the correct sequence தான். He fidgeted in his chair as he listened. Listen வந்தாவே உங்களுக்கு பக்கத்துல preposition to தான் வரணும். So to இங்க to இங்க தான் இருக்கு. So C தான் first sentence. Option reject பண்ணா இது reject. So C D C A. So to the senators opine na opinion and thwacked na object வரணும். ஏன்னா verb வந்துருச்சா பக்கத்துல object வரணும். So C க்கு பக்கத்துல நமக்கு D இருக்கு, C A இருக்கா. thwacked it was working just. So இதுங்க சப்ஜெக்டா வந்திருக்கு. So C D வராது, C A ல thwacked is microphone னா தூக்கி எறிஞ்சாப்ல அந்த மீனிங்ல வந்திருக்கு. So C A தான் பேரு. ஆப்ஷன் C A ல இதான் இருக்கு, செக் பண்ணிக்கலாம். எங்க as he listened to the senator's opinion and thwacked his microphone to ensure என்னத்தை ensure பண்றாங்க, to ensure it was working just before he starting reading. என்ன ஸ்டார்டிங் ரீடிங்கா, இங்கே ஏதோ கிராமட்டிக்கலாக தப்பாக இருக்கு. டிபியில் he எப்படி ஸ்டார்ட், அங்கே ஏதோ ஒரு இது தப்பாக இருக்குது. ஸோ வேறு ஆப்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். as he listened, நல்ல வேலை ஆப்ஷன் போடல. ஸோ as he listened பக்கத்தில் நமக்கு 2 மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. listened his microphone தப்பு, listened ஸ்டார்டிங் இதுவுமே தப்பு. listened it was working just before he, எப்படி பார்த்தாலுமே நமக்கு அந்த listened வந்தாவே நமக்கு 2 தான் வரணும். ஸோ சி ஆப்ஷன் தான். CDBA ஏன் வராதுன்னா சியில் thwacked இருக்குது. ஸோ வேர்புக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட் வரணும், அப்படி பார்த்தா இங்கே இட்டு வராது. இதான் ஆன்சரிங் ஏதோ, ஆனால் கிராமட்டிக்கெலாம் இங்கே தப்பாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம். அடுத்தது இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் சைட், இது வந்து ஹைலைட்டாக இருக்குது. இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் சைட் லார்ஜ் பூல் ஆஃப் லோக்கல் யூனியன், லார்ஜ் பூல் ஆஃப் லோக்கல், இது ஆக்சுவலி இது வரைக்கும் இருக்குது ஹைலைட்டு. லார்ஜ் பூல் ஆஃப் லோக்கல் யூனியன் க்ரூ மெம்பர்ஸ். ஸோ இதுவே கரெக்டாக தான் இருக்குது. லார்ஜ் ஏல என்ன ஆப்ஷன் இருக்குது, இது மட்டும் தான் செக் பண்ணிடலாமா அப்போது. local union crew members and proximity to D, proximity to 2க்கு பக்கத்தில் as preposition D வராது. ஸோ proximity to existing studios in California, பக்கத்தில் இருக்குது. proximity nearby, along with generous and sometimes politically contentious, ஸோ பிரச்சனைக்குரிய இனிஷியேட்டிவ்ஸும் வருது as reasons for the growth. ஸோ இதுக்கு none of the above எதுவுமே தேவையில்லை, சென்டென்ஸே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது she has spent so much time how the, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஹைலைட்டடாக இருக்குது. she has spent so much time how the system works. ஸோ spent so much time எதை பற்றின நமக்கு சொல்கிற மாதிரி வரணும். ஸோ இது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது, இருந்தாலும் ஏக்கு அப்புறம் டி தான் இங்கே இருக்கா. ஸோ how the system works but she still doesn't fully comprehend. ஸோ இது வந்து ஆக்வர்டாக இருக்குது, வேறு ஏதோ தான் வரணும். ஸோ பேர் எங்கேயாச்சும் கண்டுபிடிக்கலாமா, வேறு எங்கே ஈஸியான கனெக்டர்ஸ், மெமரி, குட் மாடல் வேர்ப் பக்கத்தில் நமக்கு வேர்ப் தான் வரணும். ஸோ சிக்கு அப்புறம் டி கண்டிப்பாக வராது, ஏன்னா மாடல் வேர்ப் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்கே ஹப்னு ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் வராது. ரீக்ரியேட், ஸோ சிபி தான் நமக்கு பேரை வச்சு டெலிட் பண்ணால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கட்டு, ரெண்டாவது கட்டு, மூணாவது வரலாம், நாலாவதும் கட்டு. ஸோ சி தேர்ட் ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர், செக் பண்ணிக்கலாம் எதுக்கும். she has spent so much time repeating this process that she could recreate the book from memory, but she still doesn't fully comprehend how the system works. Exactly கரெக்டாக வருது. ஓகே, அடுத்தது they eventually had a change of heart. இதுதான் had a change of heart, மனசு மாறிட்டாங்களாமா. had a change of heart and hoped that they would be, ஸோ கரெக்டாக வருது, ஏவே கரெக்டாக தான் வருது. hoped that they would be for their unborn child. they would be for, இது வராது. would be, ஏக்கு அப்புறம் என்ன பேர் இருக்குது, ஏக்கு அப்புறம் பி இருக்குது. ஸோ ஏபி பேர் ஆகலை, ஏசி தான் இருக்குது. So they would be able to navigate the legal labyrinth. நேற்று தான் பார்த்தோம், மீனிங்கை போடுங்க. ஸோ able to navigate the legal labyrinth, சி வருதா, legal to obtain a birth certificate for their unborn child. ஸோ டிபி உங்களுக்கு பேராக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், ஏன்னா நமக்கு ஏ வந்து ஃபஸ்ட்டு இங்கே கரெக்டாக தானே இருக்குது. ஸோ இதை வச்சே நம்ம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது when saloons reopened in Denmark, crashed which one newspaper. ஸோ இங்கே crashedன்னு வருது. ஸோ இங்கே வந்து சம்மந்தமே இல்லாமல் வேர்ப் இருந்தால் அதுக்கு சப்ஜெக்ட் தேவை. ஸோ எங்கே சப்ஜெக்ட் முடியுது, ஃபார் கட்டு கிராஷ்ன்னு வராது. ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம்ஸ் கிராஷ்டு, இது வரலாமே. சிக்கு அப்புறம் நமக்கு ஏ பேரா வரலாம். டு த ஹை வால்யூம் ஆஃப் அன்கெம்ப்டா அப்படின்னா ஒரு வார்த்தை இருக்குது, அன்கெப்ட் தெரியும், அன்கெம்ப்ட்னு இருக்குது. ஸோ சிஏ நம்ம பேர் அதை மட்டும் பார்ப்போம். எங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஆன்லைன் புக்கிங் சிஸ்டம் கிராஷ் ஆகிடுச்சான். கிராஷ்டு விச் ஒன் நியூஸ் பேப்பர் புட் டவுன்னா எழுதுறாங்க. ஸோ அதாவது எழுதுகிற மாதிரி தான் அதே கான்டெக்ஸ்ட்டு. சிஏ
இது இல்லை இது இல்லை இதுவும் இல்லை இதுதான் CADB பேரான்னு செக் பண்ணால் முடிஞ்சு which one newspaper put down to the high volume of unkempt citizen desperate for a cut. எல்லாம் முடிவெட்ட ஆர்வமாக இருந்தாங்களா, ஆனால் unkempt citizen அப்படின்னா என்னன்னே தெரிலையே. CA கன்ஃபார்ம் பேர், ஏன்னா புக்கிங் சிஸ்டம் கிராஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ புட் டவுன் டு அப்படின்னாவே நமக்கு அது ஃப்ரேசல் புட் டவுன் டுனா பயங்கரமாக காமிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ புட் டவுன் டு பேர் ஆகுது. ஆக்சுவலி அன்கம்ப்டுக்கு மீனிங் தெரில, இருந்தாலும் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறது மூலிமா மேபி நன் ஆஃப் தி அபோவ் இருக்கலாம். ஸோ எல்லா டைமும் நன் ஆஃப் தி அபோவ் வரணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா. ஸோ போட்டு வைப்போம், நன் ஆஃப் தி அபோவாக இருந்தாலும் கற்றுக்க வேண்டியதான். அடுத்தது என்ன இருக்குது, மேட்ச் த காலிங். ஓ இது இப்படி இவ்வளோ கீழே போதாப்பா. ஓகே, யுவர் ரெக்வயர்ட் டு மேட்ச் தி சென்டென்ஸ் காலம் ஒன் வித் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேராகிராஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேக் அ மீனிங்ஃபுல் கிராமட்டிக்கல். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம பேர் கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட்டில் பேர் பார்த்தா இந்த பேனா கலரை மாற்றிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் விச் பார்ட்டி த பப்ளிக் டொமைன் அப்படின்னு பேராக ஏடி பேராகாது. விச் பார்ட்டி இட் பிலாங்ஸ் டு ஏஇ கூட உங்களுக்கு வரலாம். அடுத்து விச் பார்ட்டி பிகாஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் த ஸ்பீக்கர். இல்லை ஃபுல்லாக தான் படிக்கணும். எவ்ரி கவர்மெண்ட் ப்ரீவியஸ் ஆர் ப்ரெசென்ட் irrespective ஆஃப் விச் பார்ட்டி பிகாஸ் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இது வந்து ஸ்பீக்கரை பற்றி வருது, இது வராது. ஏஇ தான் உங்களுக்கு பேர். irrespective ஆஃப் விச் பார்ட்டி இட் பிலாங்ஸ் டு brings in bills and laws for the benefit. எந்த பார்ட்டியாக இருந்தாலும் நமக்கு ஏஇ மக்களுக்கு நல்லது. ஏஇ வந்துச்சா, ஏஇ வச்சு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பிடிசிடி. பிடியில் ஆல் த ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் அவர் பார்லிமெண்ட் ஹேவ் பீன் அவேர் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ்னால் ஆஃப்னு உங்களுக்கு வரணும். எதை பற்றின இம்பார்ட்டன்ஸ், பிக்கு அப்புறம் டி இருக்குது. ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் த பப்ளிக் டொமைன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பப்ளிக் டொமைன் வேணால் வரலாம். இது கிராமட்டிக்கலாக இது தப்பு. ஸோ சிடி எங்கள் கவர்மெண்ட்ஸ் டிசைட் டு ஸ்பீட் அப் த லா மேக்கிங் ப்ராசஸ் பை புட்டிங் அப் பில்ஸ் for discussions in preposition வந்துச்சு. ஸோ in the public domain, preposition பக்கத்தில் நவுன் வந்தது, இந்த பப்ளிக் டொமைனில் போகிறதுக்கு சிடி எக்ஸாக்ட்லி கரெக்டு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, ஸோ அடுத்ததில் என்ன இருக்குது, ஸோ இங்கேயும் டேட்டா வித் டிரைவர் வரலாம். டேட்டா ஆஸ் ஆல்சோ. ஸோ ஃபுல்லாகவே படிச்சிடலாம், டைம் வேஸ்ட்டு. அக்கார்டிங் டு த, ஏன்னா சின்னதுலேருந்து என்ன போகிறேனே, அக்கார்டிங் டு த ஆடிட் அப்பார்ட் ஃப்ரம் யூஸ்வல் டெஃபிஷியன்சிஸ் சச் அஸ் ட்ரிங்க் டிரைவிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சென்டென்ஸ் தான் ஆரம்பிக்கணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் ட்ரிங்க் டிரைவிங் வித் டிரைவர் ஸ்லீப்பினஸ். ஸோ இங்கே குடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, இது வேறு ஏதோ பேசுது. ஸோ ஹேஸ்ன்ட்டு நமக்கு இங்கே ஒரு சப்ஜெக்ட் தான் வேணும். ஏன்னா இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது வருது, இங்கேயும் பையன் ஆரம்பிக்குது. ஸோ பி கூட எந்த பேருமே இல்லை. ஒரே நிமிஷம், பி கூட நமக்கு எதுவுமே பேர் ஆகலை. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இப்போ சப்ஜெக்டில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். ஸோ சப்ஜெக்டில் இங்கே எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட் ஏலேயே போயிடலாம். த ஆடிட்டர்ஸ் NGO சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் வெண்ட் த்ரூ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ராமா கேர் அண்ட் டேட்டா வித் டிரைவர் ஸ்லீப்னஸ் ஃபேட்டிக் பிஹைண்ட் மெனி ஆஃப் திஸ் கிராஷஸ். அது ஏடி வரமாக தான் இருக்குது. ட்ராமா கேர் அண்ட் டேட்டா ஹேஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட்டட் டு ஆக்சிடென்ட்ஸ் டு என்ன ஏ வச்சோம். டேட்டா பை ஹைவே கன்சென்சனரிஸ் அண்ட் ஃபவுண்ட் தட். என்னால் இது ஒன்றுமே புரியாத மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ஏ வச்சு வேணால் சி ரியர் எண்ட் கொலிஷன்ஸ் அக்கௌண்ட் ஃபார் அரௌண்ட் 40% ஆஃப் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஹைவே ஸ்ட்ரெச்சஸ். ஸோ சிக்கு நமக்கு என்ன பேர் இருக்குது, சிடிஇ எல்லா ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களே, ஏடி நான் ஒரு பேர் போட்டிருக்கல, இங்கே ஆப்ஷனில் ஏடியே இல்லை. ஒருவேளை நன்னாத்தியப்போ ரேராக தான் வரும். ஸோ இருந்தாலும் நம்ம இதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ரியர் எண்ட் கொலிஷன்னா பின்னாடி வந்து முதல்ல அரௌண்ட் 40% ஆஃப் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஹைவே ஸ்ட்ரெச்சஸ் வித் டிரைவர் ஸ்லீப்னஸ் அண்ட் ஃபேட்டிக் பிஹைண்ட் மெனி ஆஃப் திஸ் கிராஷஸ். ஸோ சிடியே உங்களுக்கு பேராக வரலாம். இந்த மாதிரி மோதுறது தூங்குறதுனாலையும் சோர்வுனாலையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிடி பேர் ஸ்ட்ரெச்சஸ். சிஇ ஸ்ட்ரெச்சஸ் ஹேஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட்டட் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் லோக்கல் ஃபேக்டர்ஸ். இது இங்கே வேறு ஏதோ சப்ஜெக்ட் வந்துருக்கணும், இங்கே சப்ஜெக்ட் இல்லாதனால அதை விட்டுறலாம். சிஇ அப்போ வராது. சிஎஃப் ஹைவே ஸ்ட்ரெச்சஸ் பை ஹைவே கன்சென்ட்ரேஷன் அண்ட் ஃபவுண்ட் தட் ஃபேட்டிக் லீட் டு தெம் ரேம். ஸோ தெம்னு இங்கே கொடுத்துருக்காங்க, நமக்கு இங்கே தெம்மில் பர்சன்ஸே சொல்ல. ஸோ ப்ரொனோன் வச்சு நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கலாம். ஸோ சிஎஃப்பும் வராது. அப்போ ஏஎஃப் தான் ஆன்சரு. ஆடிட்டர்ஸ் NGO சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் வெண்ட் த்ரூ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ட்ராமா கேர் அண்ட் டேட்டா பை ஹைவே கன்செஷனரிஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் ஃபேட்டிக் led to them ramming into stationary vehicles. Went through medical records at trauma. அட போங்கடா, ஏஎஃப் பேர் ஆகிற மாதிரியே இல்லையே. சிடி பேர்னு தெரியுது, ஏஎஃப் தெரில. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம், தேவையில்லாமல் டைம் வேஸ்ட்டு. ஓகே அப்பா இதுவாக சிம்பிளாக இருக்கே. சக்ஸஸ்ஃபுல் ரெசல்யூஷன் ஆஃப் டிஸ்காம்ஸ் would howeverன்னு ஆரம்பிது. however against ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இங்கே ஏதோ டிஸ்காமை பற்றி பேசுகிறாங்க, வேறு எங்கே
ஹவவர் மோஸ்ட் டிஸ்கம்ஸ் ஆர் ஸ்டில் ஸ்டேட் ஓன்டு. சக்ஸஸ் இங்கே ஏதோ ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கேன், இங்கே சென்ட்ரல்னு கூட கொடுக்கலையே. அப்போ ஏஇ பேர் இல்லை உங்களுக்கு. ரெசல்யூஷன் டிஸ்கம் would however in the last 2 years they continue to suffer from precarious financial. இங்கே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காமா, இருந்தாலும் அவங்க வந்து சஃபர் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் ஹெல்த்னால அப்படின்னு ஏஎஃப் பேரா வரலாம். ஸோ ஏஎஃப் ஆப்ஷன்லேயே இல்லை, வெட்டியாக நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்படி அப்ரோச்சே பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ ஆப்ஷன்லேருந்தே நம்ம போகலாம். அடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் ரீசென்ட்லி கிளாரிஃபைட் தட் ஐபிசி ப்ரொசீடிங்ஸ் could be triggered against state government owned electricity distribution companies. ஸோ பிடிஏ நல்ல பேராக இருக்குது. ஸோ பிடி கூட ஆப்ஷன் என்ன இருக்குன்னா சிஇ மட்டும் பாருங்கள். while around 47% of electricity is now being generated privately, most discoms are still state government. ஓகே, இங்கே ப்ரைவேட்டில் இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த மாதிரி ஆப்போசிட் தான் எதிர்பார்த்தேன். ஸோ 4th ஆப்ஷன் தான் ரைட்டான ஆன்சர். அதை ஃபஸ்ட்டே பார்த்துருந்தா போட்டிருந்துருக்கலாம். ஓகே, ஆஹா இது வேணாங்கய்யா, இது வேணாம். இதுன்னு இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன வந்துக்கிட்டே இருக்கானா? ஓகே, posterity, the word given in each of the is used control pick up the word from the alternative. நல்ல வேலை inappropriate கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம யூஸ்வலாக அப்ராப்ரியேட் தான் பார்ப்போம். ஸோ போஸ்டீரியர்னா பின்னாடி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இங்கே NGO said it's important to restore and preserve the colony for our posterity due to its significance. ஸோ நமக்கு சந்ததியினர் அந்த மீனிங்கில் வரும். டிசனன்ஸ் சினனம் சில்ட்ரன்னாலும் அதே வரும். ப்ரோஜெனி காம்ரேட்னா ஆக்சுவலி ஃப்ரெண்டு, இந்த கம்பேனியன் அந்த மீனிங்கில் வரும். ப்ரோஜினா தெரிலையே, ஆனால் காம்ரேட்னா ஃப்ரெண்டுக்கும் போஸ்டீரிட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இது மீனிங் தெரில, ஆனால் எக்ஸாக்டாக இது வராதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. காம்ரேட்னே போடுவோம். ஓகே, அடுத்தது ப்ராக்மேட்டிக். ஸோ இதுவும் இன்அப்ராப்ரியேட் தானே. ஓகே, சிலர் கொஷின்ஸ்லாம் மாற்றுவாங்க, ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுட்டு அப்ராப்ரியேட் சொல்லிட்டு அடுத்து இன்அப்ராப்ரியேட் இந்த மாதிரிலாம் மாற்றலாம். ஸோ ப்ராக்மேட்டிக்னாவே ப்ராக்டிக்கல்னு அர்த்தம். இந்த அல்லூர் ஆஃப் அ ப்ராக்மேட்டிக் எஃபிஷியன்ட் அண்ட் நோன் ஆன்சிவ். ப்ராக்டிக்கல் அந்த மீனிங்கில் தான் வருது. இங்கே இருக்கா ப்ராக்டிக்கல், ரியலிஸ்டிக், எர்த்தி, விஷனரி. எர்த்தினா பூமி, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எர்த்தி சம்மந்தமே இருக்குது. விஷனரினா ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அது வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறதான் நம்ம மிஷன் படிப்பாங்க. ஸோ இதுவுமே சினனம், மேபி அந்த கான்டெக்ட்லேயே போடலாம். ஏன்னா எர்த்தி வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ எர்த்தியே போட்டு வைப்போம். விஷனரி மேபி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். அது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்கலாம், இல்லாமலும் போகலாமே. ஒன்லியும் டவுட் இருக்குது, இதுலேயும் இருக்குது. எர்த்தி வச்சுக்கலாம், ஏன்னா அதை விட இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து ஓசிப்ரஸ், இது இன்அப்ராப்ரியேட். ஓசிப்ரஸ்னாவே ஓக்கல், இந்த சவுண்டு சம்மந்தம் தான் கத்திட்டு இருக்காங்க போல். ஸோ கிளாமர்னாலுமே கத்துறது. ஜென்ரஸ்னால் மரியாதையாக இருக்கிறது. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கே. கிளாமர் நெகட்டிவ் வேர்டு. பிளாட்டன்ட்னா அஷேம், எந்த வெக்கமே இல்லாமல் அந்த கத்துறது, அந்த மீனிங்கில் வரும். யௌலிங் இப்படிலாம் வார்த்தை இருக்கா? ஐயோ, எங்கே ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரிலே தெரிஞ்சாலும் கிடைக்காது, அதுக்கு வேணாம். எனக்கு அவுலிங்கும் தெரியாது, ஜென்ரஸ் சம்மந்தமே வேணாம். அடுத்து சேடல், இன்அப்ராப்ரியேட். சேடல்னா என்ன, குதிரைக்கு கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும். இங்கே என்ன இருக்குது, வி வாண்ட் டு பிரிங் அட்டென்ஷன் டு த மென்டல் பேர்டன்ஸ் தட் அவர் ஜென்ரேஷன் இஸ் சேடல்டு வித். ஸோ அந்த சேடல்னா குதிரை மேலே லாடம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீனிங் தான். ஸோ பேர்டன் வரலாம், அந்த மீனிங்கும் இருக்குது. என்குமர்னாலும் உங்களுக்கு சுமத்துறது, அந்த மீனிங் தான், இதுவும் வரலாம். ஃப்ரைட், நேற்று வார்த்தை பார்த்தோமே, சரக்கு ரயிலில் சுமத்துறது. அப்செட் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக இருக்குது, அதான் இன்அப்ராப்ரியேட் தானே கேட்குறாங்க, அப்போ அதையே போடுவோம். ஸோ அப்செட், ஏன்னா ஃபஸ்ட்டு 3மே இருக்குது, ஆல் ஆஃப் தீஸ் வர சான்ஸ் இல்லை. அடுத்தது, இந்த கொஷின் கிவன் பிலோ ஈச் சென்டென்ஸ் இஸ் டிவைடட் இன்டு 4 fragments, ஒன் ஆஃப் விச் மே கண்டெயின். ஸோ ஒரு இதில் தான் எரர் இருக்காமா. யூ ஆர் டு மார்க் த ஃப்ராக்மெண்ட் கண்டெய்னிங் எரர். எதுக்கு எரர் இருக்குது? innate immunity of our immune system, innate immunity then passes the baton to adaptive immunity who takes who இங்கே பாருங்கள் பக்கத்தில் இம்யூனிட்டின்னு இருக்குது. ஸோ ஹூவில் தான் தப்பு இருக்குது, அங்கே வந்து பர்சன்ஸ் வந்துடுறத தான் ஹூ போடணும். ஸோ இங்கே விச் மேபி வந்திருக்கலாம், அதனால் விச்சோ தட்டோ ஏதோ ஒன்று போட்டுக்குங்க. அடுத்தது, ஜேர்னலிசம் ஹேஸ் இட்ஸ் கோர் வேல்யூஸ் அண்ட் கார்டினல். ஜேர்னலிசம் ஹேஸ் கரெக்டு, ஹேஸ் இட்ஸ் அதோட கோர் வேல்யூஸ் அண்ட் கார்டினல் பிரின்சிபிள், அதோட இருக்காமல் கார்டினல் பிரின்சிபிள்ஸ். அண்ட் மெனி நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஹேவ் தேர் ஓன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் தட் கைட் தேர் வெக்கேஷனா? இங்கே வெக்கேஷன் என்ன, அவுட் ஆஃப் கான்டெக்ட். இது என்ன இன்அப்ராப்ரியேட் கொஸ்டின், எரர் ஸ்பாட்டிங் தானே. எரர் ஸ்பாட்டிங்கில் அப்படி கேட்க மாட்டாங்களே. வெக்கேஷன் இங்கே எதுவும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது, இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கானு தெரில.
இங்கே ஆக்சுவலி வெக்கேஷன் வரக்கூடாது. ஜேர்னலிசம் இஸ் கோர் வேல்யூஸ் அண்ட் கார்டினல் அட்ஜெக்டிவ் நவுனு மெனி நியூஸு ப்ளூரலு ஹேவ் தேர் கரெக்டாக வந்திருக்கு. ஓன் கோட் ஆஃப் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் தட் ஸோ வேல்யூ பண்ணுறாங்க தட் கைடு தேர். வெக்கேஷனுங்க ஒகேஷனும் வந்துருக்கணும். ஒகேஷனாக அந்த தொழில் ஒகேஷனல் குரூப் இருக்குல்ல, மேபி நோயர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா நோயரு, அங்கே ஏதோ ஒகேஷன் மேலே வந்திருக்கலாம். அடுத்தது சூன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வென் இந்தியா டூர்டு ஆஸ்திரேலியாவுக்கு டூர் போனப்போ அண்டர் லாலாலா அந்த பேர் ரைவல் ஸ்கிப்பர். ஸோ ஏன் அட்ஜெக்டிவ் கரெக்டாக இருக்குது. ரைவல்ரின்னு போட்டால் அது நவுனாக போயிடும். ஸோ ரைவல் ஸ்கிப்பர் டான் பிராட்மேன் அட்வைஸரு பார்த்தீங்களா, இதெல்லாம் பேசிக்காக வைப்பாங்க. அட்வைஸ் சி போட்டால் அது நவுனு. ஸோ சியில் தான் தப்பு இருக்குது. அடுத்தது லுக்கிங் அட் இட் ஹாலிஸ்டிக்கலி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரைமரி பர்பஸ் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பிரைமரி பர்பஸஸ் ஆர் டு டீச் வேல்யூஸ் டு ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ to teach develop their thinking skills and thinking learning skills and equip them. So students ன்னு சொன்னால் them, so equip them with knowledge and necessary skills in order to help them move to the இது infinitive கிடையாது, to the next stage of education and preparing them. இதுக்கு முன்னாடி இங்கே ஐஎன்ஜி வந்துச்சு இல்லை, பேரலல் எப்படி இங்கே help them and prepare them அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ டியில் தான் தப்பு இருக்குது. டி prepare them. அடுத்த கொஸ்டின் அது டெக்னாலஜிக் ஷிஃப்ட் டுவர்டு மெயில் இன் ஓட்டிங். ஸோ இங்கே இது ப்ரிப்போஷனாக தான் இருக்குது. டெக்னானிக் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ்னு போட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. டெக்னானிக் ஷிஃப்ட் டுவர்ட் மெயில் இன் ஓட்டிங் இந்த 2020 எலெக்ஷன் presumably stemmed, so verb adverb from voters. ஸோ ப்ளூரல்னால அப்பா ஸ்டெப்பிங் இருக்குது. voters desire to abide by ஒத்து போகிறாங்க, abide by social distancing norms through the pandemic. த்ரூவா டியூரிங் த பேண்டமிக் தான் நமக்கு வரும். இங்கே எப்படி த்ரூ வரும்? ஸோ ப்ரிப்போஷன் தப்பு. மேபி த்ரூ அவுட் கூட வந்திருக்கலாம். இங்கே த்ரூ த பேண்டமிக் வழியாக அந்த மீனிங்கில் போதே. ஸோ டியில் தான் தப்பு இருக்குது. அடுத்தது பேரலாம். அடுத்தது மெனி ரெட் ஐயோ இது வேறு சாரிப்பா. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின் சென்டென்ஸ் வித் 4 highlighted words indicating more than one of these wrongly spelt. ஸோ ராங்லி ஸ்பெல்ட் inappropriately யூஸ்டு தான் கேட்குறாங்க. ஸோ அட்ரஸிங் ஸ்பெல்லிங் கரெக்டு. அடுத்தது வேறுங்க கான்ஸ்டிடியூஷனல் கரெக்டு. டைரனி 2 n வரும். இப்போ டைரனி 2 n வரும் when discussing it. ஸோ இது தப்பு. சியில் தப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் இது 2 சி. ஏபியா ஏல என்ன தப்பு? மெனி ரெசிடென்ட்ஸ் அட்ரஸிங் த பெனாலிஸ் கவுண்டி மிஷின். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஸோ உங்கள் வேர்பு கரெக்டாக தான் இருக்குது. கிளைம்டு த மாஸ்க் மேண்டேட்டிஸ் டேஷ் கான்ஸ்டியூஷனல் சட்டப்போ ரீதி அப்படின்னு சொன்னால் யூஸ்டு. டைரனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ நெகட்டிவ் வேர்டு. ஆஹா மீனிங் மறந்துட்டேனே. டைரனி ஏதோ நெகட்டிவ் வேர்டு. டைரனினா மேபி இந்த இடத்துல இது வந்து inappropriate யூஸ் பண்ணியிருக்காங்க. அட்ரஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி சொல்ல வராங்க. ஸோ பியில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, ஆனால் என்ன தப்புன்னு தெரியல. ஆனால் பியில் தான் தப்பு இருக்குது. ஸோ பி அண்டு சி ஆப்ஷனை தான் எலிமினேட் பண்ணி போகிறேன். ஆனால் பியில் ஏன்னா சென்டென்ஸ் இங்கே நெகட்டிவ் டோனில் இருக்குது, இங்கே பாசிட்டிவாக இருக்குது. அதனால் இங்கே பியில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. கான்ஸ்டியூஷன் மேபி ஈஸ் அன்கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரி எதுவும் வந்திருந்துருக்கலாம், இல்லை வேறு வேர்டு வந்திருக்கலாம். ஸோ செக் பண்ணிக்கலாம். மேபி அது வந்து டவுட்டு தான். ஸோ பார்த்துப்போம். அடுத்து தௌசண்ட்ஸ் ஸ்பெல்லிங் கரெக்டு, டெமான்ஸ்ட்ரேட்டர் கரெக்டு, அமாசிடு கரெக்டு. அடுத்தது 12th ஆமாம் 12th இது நான் ஸ்கூலில் பண்ண தப்பு சரிங்களா. ஸோ 12க்கு இதான ஸ்பெல்லிங், இது கூட டிஹெச் போடுவோம். ஆனால் 12th சேர்ந்தால் இப்படி தான் வரும். ஸோ இப்போ பார்த்துடலாம். அதர் கேதரிங்ஸ் வேர் டியூ லேட்டர் இன்க்ளூடிங் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் டென்ஸ் ஆஃப் thousands ஆஃப் டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அமாசிடு ஸோ ஒன்று கூடியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கு. ஏபிசியில் தப்பே இல்லை. டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸுங்கிறப்பே ஏ ரிஜெக்ட், இது 2 ரிஜெக்ட்டு. 1000 டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ்னால் அந்த புரட்சி போராட்டம் பண்ணுறாங்க. அமாசிடு சியை வச்சு ரிஜெக்ட் பண்ணல. டெமான்ஸ்ட்ரேட்ஸ் இதுவுமே கரெக்ட், ஆல் ஆர் கரெக்டு. ஏன்னா எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. அடுத்தது அரகண்ட் அண்ட் ஹம்பிள் அட் த சேம் டைம். ஸோ கர்வமாகவும் இருக்காங்க. அரகண்ட் ஸ்பெல்லிங் கரெக்டு. த ரேடிக்கல் அவங்க ஸ்ட்ராங் பிஹேவியர், ஃபியர்லெஸ் நன் அண்ட் ஹர் ஃபெல்லோ சிஸ்டர்ஸ். ஸோ கூட இருக்க சிஸ்டர்ஸ் இதுவுமே கரெக்டு. வேர் த மோஸ்ட் கமிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்மர் ஹேட் எவர்மெண்ட். மேபி இங்கே போட்டிருந்தால் எக்ஸாக்டாக நமக்கு புரியும். வேறு த மோஸ்ட் கமிட்டட் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தலையும் இண்டிவிஜுவலாக இருந்தாங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது ஐ மீன் வென் சம்திங் ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் இருக்குது. சம்திங் இன்சைட் இதுவுமே கரெக்டு. வியர்டு கரெக்டு. பேட்டர்ன் ஸ்பெல்லிங் கரெக்டு. ஐ மீன் வென் சம்திங் லைக் தட் இஸ் டேக்கன் அவே ஃப்ரம் யூ. சம்திங் லைக் தட். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ ஏ எல்லாமே கரெக்டு. பிசியில் தப்பு இருக்கா? அண்ட் தட் இஸ் நோ ஸ்டார்ட் டேட் இன்சைட். ஸோ
கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ வியர்டு ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ புதுசாக இருக்குது. பிசி ரெண்டுமே கரெக்டாக இருக்கே. ஸோ இது ஆஹா என்ன 3 கொஷனுக்கு ஆர்ஆர் கரெக்டு போடுறோம். ஏதோ ஒன்று பிடுங்க போகுது, எதுன்னு தான் தெரில. ஆனால் ஆர்ஆர் கரெக்டு தான் வந்துச்சு. பேசேஜ் 11 நிமிஷம் இருக்குது. நமக்கு 2 பேசேஜ் இருந்துச்சு. இந்த பேசேஜில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்னும் இத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஐயா இது வேணாங்க ஐயா, எங்கே போய் பார்க்க. ஆஹா இன்னும் இத்தனை அட்டன் பண்ணலையா, பேசேஜ் எங்கே முடியுதப்பா. ஓ எல்லாமே பேசேஜா, சுத்தம். சரி இதில் தான் பேசேஜ் அதிகமாக இருக்குது, இதே பார்ப்போம். ஆனால் பர்சன்டேஜாக இருக்கே. சரி ஏதோ ஒன்று பார்ப்போம். டைரன்னா க்ரூயல், சூப்பர் சார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஏப்ரல் 2020 both the RBI and the IMF provided the latest assessments on India's growth projection of 2020. The RBI has pegged India's real GDP growth at 10.5%, whereas the IMF has revised its earlier forecast upwards, pegging its India's growth at 12.5%, which is 2% higher than the RBI forecast. RBI may be concerned relatively more with the adverse impact of the second COVID, always sweeping almost the whole of India at present. These historically high real GDP growth mainly reflect strong base effects on following the contraction. India's projected GDP growth 12.5% is noticeably higher than other major economies, with China at the second position estimated to show a growth rate 8.4%. These growth projections may come under severe challenges if the current second wave is not brought under control quickly. Much would depend on the phase at which India's population at large gets vaccinated. Okay, in the meanwhile, indications are that the projected recovery in may be curtailed due to the debilitating impact that the COVID-19 second wave is currently having on the Indian economy. Major economic and urban agglomeration are already reeling under its impacts with partial and localized lockdowns with the widening coverage by the day. PMI manufacturing fell to a 7-month low. PMI services also fell to down. IIP its second successive contraction in the final quarter. Core IIP also contracted as compared to the growth, reflecting supply chain constraints and in the global crude and commodity prices. CPI March reached a level of 5.5, while WPI shot up to a 96-month high 7.4. Indications are that the projected GDP growth by RBI, which is dependent on a strong base effect, would be challenged by the adverse impact of COVID second wave. Some estimates consider that this impact would shave off from this projected growth. This may apply that the annual growth for 2020 may have to be revised down by 1%. From a sectoral viewpoint, it is quite likely that the same sectors would suffer more in the second wave as those in the first wave. These include trade, hotel, transport, manufacture, mining, where acquiring, public investment, defense. Otherwise, figures in brackets indicate that the contraction rates, because of strong base effects, there would be recoveries in all of these sectors, but the extent of recovery would be subdued. In minimizing the adverse effects of fiscal policy, which directly impacts the public administration, defense and other services sector, can play a crucial role. In order to keep up the level of overall demand, it may be advisable for the central state government to front load their planned expansion, particularly on the infrastructure sector. At this stage, any increase in the already budgeted fiscal deficit for the central government may not be called for. However, the situation may be monitored continuously. If private demand is seen to be faltering due to impact of COVID-19, a more aggressive role of the government intervening may become unavoidable. Worst passage ஒன்றும் புரியல. Which of the following statement is true எதுன்னு கேட்குறாங்க. RBI has forecasted India's GDP growth for 2022 more than இல்லை IMF தான் அதிகமாக பண்ணிடுறாங்க 2% பார்த்தோம். இப்போ the growth projections இதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் ஒன்று தான் ஆகுதா. இந்த growth projection in the GDP growth of 2022 may face severe challenges. The first wave பேசுறது ஃபுல்லாக செகண்ட் வேவ். It is predicted that the same sectors that got affected during the first wave would get even more worse. இது சொல்லியிருந்தாங்க. ஸோ only 3. அடுத்தது controlling the second wave greatly depends on which of the following. ஏதோ சொல்ல ஊசி போட்டோன்னு சொல்லுவாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண மாதிரி லாக்டவுனில் ஃபேஸ் ஆஃப் வேக்சினேஷன் ட்ரைவ் அவங்க சொல்லியிருந்தாங்களே, வேக்சினேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்கா, பேன் ஆன் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ், வேக்சினேஷன் ஆஃப் ரூரல் இந்தியா. ரூரலில் பற்றி பேசல, வேக்சினேஷன் ஸ்பீடு தான் சொன்னாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபால்ஸ். எது ஃபால்ஸு? சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சார் ஃப்ரண்ட் லோடிங் தேர் பிளான்ட் எக்ஸ்பென்ஷன். எங்கேயோ இங்கே ஃப்ரண்ட் லோடிங்னு பார்த்தேனே எங்கேயோ இருந்துச்சு. சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு இங்கே தானப்பா பார்த்தேன். கண்ணுக்கு தெரி எவ்வளோ ஜூமில் பார்த்தாலும் தெரியல, க்ளோஸ்அப்பில் இங்கே இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் டூ ஃப்ரண்ட் லோடா. இட் மே பி அட்வைசபிள் ஃபார் அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஃப்ரண்ட் லோடிங் அட்வைஸ் தான் பண்ணுறாங்க. இவங்க ஃப்ரண்ட் லோடிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தப்பு, அங்கே அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணாங்கன்னு சொல்ல. ஸோ PMI சர்வீசஸ் ஃபெல் டு 5.46.
ஆஹா, செகண்ட் ஒன்று இருங்க. சைனாஸ் க்ரோத் ப்ரொஜெக்ஷன் இஸ் அட் செகண்ட் பொசிஷன் கட் ஆஃப்டர் யூஎஸ்ல இந்தியா. ஸோ 1 and 3 தப்பு. ஸோ இதை வச்சு ரிஜெக்ட் பண்ணால் 3 இது ஃபால்ஸ்ன்னு தானே கேட்குறாங்க. ஸோ 1 and 3 இருக்குது. 2 மட்டும் 5.46னா நம்ம பார்க்கல, 54 தானே இருந்துச்சு. பிஎம்ஐ எங்கடா பிஎம்ஐ 55 இருக்குது, 54 5 பாயிண்ட்டே இல்லை. ஏன்னா பிரிண்டிங் மிஸ்டேக்கான்னு தெரிலையே. சரி, நம்ம இதுக்கு படி இல்லை, ஆல் 1 1 2 3, ஏன்னா அங்கே 54 தானே இருந்துச்சு. ஸோ இதை விட்டுரும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஆண்டனிம். ஸோ ஃபால்ட்ரிங்னா தடுமாறுறது, ஃப்ளவுண்டரிங் மீனிங் தெரில, ரெசல்யூட்னா தீர்மானமாக இருக்கிறது, இது வரலாம். ஆப்ஸ்டினன்ட்டு இங்கே கேள்விப்பட்ட வார்த்தை, ரெக்டிடியூட் ஃபெட்டர் தெரில, விட்டுரு ராஜா. ரெசல்யூட் தெரியுது ஆனால் வேணாம். ஸோ எக்ஸாக்ட் வேர்டு பிளாங்கே இங்கே. அண்ட் த டேஷ் இன் குளோபல் க்ரூட் ஆயில் அண்ட் கமோடிட்டி ப்ரைஸஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஃப்ளெக்டிங் சப்ளை சைடு கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் த ஸ்ட்ரிஃப்னா சண்டை, இம்போஸ்ட்டு மீனிங் மறந்தாச்சு, கமோஷன்னா கலவரம், அப்சர்ஜ்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதான் சொல்லுவாங்க. டபிள்யூபிஐ இன்ஃப்ளேஷன் மந்த் ஆஃப் மார்ச் டபிள்யூபிஐ இங்கே தான் எங்கேயோ பார்த்தோமே. டபிள்யூபிஐ ஷார்ட் அப் டு 96 மந்த் ஆகி 7.4 மார்ச்லையா? சிபிஎல் மார்ச்சில் 7.4. டைரக்ட் கொஸ்டின். ஓகே, வாட் பிளேஸ் சிக்னிஃபிகன்ட் ரோல் இன் மெட்டீரியல் COVID-19 டிஃப்ரெண்ட் செக்டார். இந்த இடத்துல இங்கே தான் லாஸ்ட் பேரால் தானே பார்த்தோம்பா. லாஸ்ட் பேரா சிக்னிஃபிகன்ட் தான் கேன் பிளே க்ளூஷியல் ரோல். எங்கே வா ஃபிஸ்கல் பாலிசி வச்சு டைரக்ட்லி ஃபிஸ்கல் பாலிசி. அடுத்தது, வாட் இஸ் த கம்பைன்டு கான்ட்ராக்ஷன் ரேட்? கான்ட்ராக்ஷன் மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங்கில் 35.9. வேறு என்ன? கான்ஸ்ட்ரக்ஷன். என்னடா மேக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் 49, 9 14 84 85.3. அடா பாவீங்களா, அடிஷன்லாம் கொடுக்குறீங்களேடா. 4.45 தான் இருக்கா எங்கே? என்ன இதில் இவ்வளோ தான் இருக்கா? அடப்பாவீங்களா, இந்த பேசேஜில் ஒன்றுமே இல்லையே. ஸோ கொஷின்லேருந்தே பேரலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் மென்ஷன் இந்த இன்டர்நேஷனல் லெவல்? வேணாம், நமக்கு அது வராது. இட் இஸ் இல்லை, ஈஸியான கொஷின் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா 4 நிமிஷத்தில் அதை படிக்கிறது முடியாத காரியம். ஸோ இந்த கொஷின் அட்டன் பண்ணுறது முடியாத காரியம். டோன் ஆஃப் த பேசேஜ் அதுக்கும் ஃபுல்லாக நம்ம படிக்கணுமே. விச் ஆர் த ஃபாலோயிங் பி குட் டைட்டில்? படிச்சிடலாம்ப்பா. It is no more than 100 years since the ILO first established standards on women in the workplace. So focusing on maternity protection is century on much has changed, and we can all point to women who are successfully making a living, carrying out careers, doing well in business and taking up leadership positions. Unfortunately, the reality for so many women is different. COVID-19 is partially to me amplifying pre-existing inequalities and often having a disproportionate impact on women's employment. Women are also more at risk of being pushed out of jobs into the more precarious employment. Even before the pandemic hit, the situation was less than rosy. Just over a year ago, ILO's flagship report, a quantum leap for gender equality for the future of work, highlighted how progress is in closing gender gaps has stalled and in some cases reversed. There are numerous factors preventing women from entering, remaining and progressing. And the top of the is unpaid care, the burden on which still ரெஸ்ட் டிஸ்பிளின் ஷோல்டர்ஸ் ஆஃப் உமன். இந்த ஆக்சுவலி இந்த கொஸ்டினை இந்த குவாண்டம் லீப்னு எங்கேயோ ஒரு கொஸ்டின் பார்த்தோமே. இதுதான். விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் மென்ஷன் த குவாண்டம் லீப்? எதை மென்ஷன் பண்ணலைங்கிறாங்க. ஸோ குவாண்டம் லீப்பில் என்ன மென்ஷன் பண்ணல? ஜஸ்ட் ஒரு குவாண்டம் லீப் இருக்குது. க்ளோஸ் ஜென்ரல் கம் ஸ்டால்டு ரிவர்சிட்டி எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங். ஸோ இந்த வார்த்தையெல்லாம் வச்சு பார்த்தா விமன் அண்டர்டேக் த பல்க் ஆஃப் அன்பெய்டு ஒர்க்கர்ஸ். இது சொல்லியிருந்தாங்க. அது ஜென்டர் வேஜ் கேப் இஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ ஃபியூ சென்ஸ். ஆமாம், பெருசாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. லெஸ் நம்பர் ஆஃப் ஒர்க்கு உமன் இன் ஹோல்டிங் த லீடர்ஷிப் ரோல்ஸை பற்றி பேசியிருந்தாங்களா. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் டிக்ளைன்ஸ் வித் த க்ரோத் ஆஃப் எக்கனாமி. லெஸ் நம்பர் ஆஃப் உமன் ஹோல்டிங் த லீடர்ஷிப் ரோல்ஸ் இருக்கா. டிப்ரெஷன் இம்பாக்ட் ஆஃப் உமன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். உமன்ஸ் ஆர் மோர் ரிஸ்க் புஷ் அவுட் ஆஃப் ஜாப், மோர் ப்ரிகேரியேஷன் கொடுத்துருக்காங்க. டேக்கிங் அப் லீடர்ஷிப் பொசிஷன் டூ மச் சேஞ்ச். வி கேன் ஆல் பாயிண்ட் டு உமன் சக்சஸ்ஃபுல்லி மேக்கிங் கேரிங் அவுட் டூயிங் வெல் இன் பிஸ்னஸ். Unfortunately, even before the pandemic, the situation less than rosy. Just over எங்கே அதை பற்றியே அவங்க பேசலையே. அன்பெய்டு ஒர்க்கர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது the burden of which still resident வேணாம். அடுத்தது between 1997 to 2012 the amount of unpaid care worker carried out by women fell by just 15 minutes a day, and while men 8 minutes a day. Women continue to occupy fewer jobs. வேணாம், இது வந்து அப்ரோச்சே தப்பு. கடைசி 4 நிமிஷத்தில் ஒரு பேசேஜை படிக்க முடியாது. இன்ஃபரன்ஸு சுத்தமாக முடியாது. ஸ்டெப்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்ச் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க். ஸோ என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், ஃபுல்லாக தான் படிக்கணும். டோன் ஆஃப் த பேசேஜ் தேர்ட் பேராகிராஃப் தானே, இதை வேணால் அட்டன் பண்ணலாம். தேர்ட் என்னது? 1 2 இருக்குல்லே பெருசாக தான் தேர்ட் ஆப்பாங்க.
பட் த குட் நியூஸ் ஈஸ்ன்னு ஆரம்பிக்கிறாங்க. வி நோ வாட் நீட்ஸ் டு பி டன். ஜெண்டர் ஈக்வாலிட்டி இன் த வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் requires a quantum leap and not tentative incremental. We must all play our part: government, workers, employees, women's organizations, schools, academy and uni. These 4 key areas can transformative change for women. But of course, first we must seek to tackle the huge disparity between women's and men's unpaid care hours. Men need to do more and would benefit better work-life balance. Increase support and investment at workplace level is also vital through policies that allow a more flexible approach to working hours, careers. Second, governments need to adopt legislation policies that enhance women's access to the labor market as well as higher result better investing in publicly funded accessible professional care services. Third, gender based violence and harassment including sexual harassment is unacceptable and must be addressed. ILO's violence and harassment convention provides a clear framework and practical actions in this regard since it was shaped by the world of work institutions. Ratification and implementation of the violence and harassment convention should be at the top of the agenda. Lastly, steps are needed at every level to support women's voice representation cause stubborn gender gaps. So 174. ஸோ டோன் வந்து டெரிசிவாக இந்த ஆப்ஷனிக் பாசிட்டிவாக இல்லை, இவர் சஜஸ்ட் தான் பண்ணுறாரு. 4 பாயிண்ட்டை தான் சொல்கிறாரு, எங்கேயும் திட்டல மெரிட்டில். ஸோ இதுவாகவே இருக்கட்டும். குட் டைட்டில் அதெல்லாம் தெரியாது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ்க்கு இந்த இங்கே தானே பார்த்தோம் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் சொன்னாங்க. மோர் உமன் ஷுட் பி ஹையர் டு என்ஷூர் தட் கம்பெனிஸ் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இட்ஸ் கிளைண்ட் ஸ்பேஸ் அண்ட் டு ப்ரொவைட் பெட்டர் நாலேஜ். இதெல்லாம் சொல்லவே இல்லையடா. அடுத்தது கவர்மெண்ட் மஸ்ட் அடாப்ட் ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ். இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்களே, கவர்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு ஹியூஜ் டிஸ்பாரிட்டி பிட்வீன் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிந்தது. ஓ டைம் முடிஞ்சிருச்சா? ஒஸ்ட்டு. அதாவது அந்த ஆர்சியை எப்படிலாம் அட்டன் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி இன்றைக்கி அட்டன் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசேஜை 3 பேசேஜ் இருந்துச்சு. ஒன்று 4.5 நிமிஷத்தை பார்த்து நான் 3ஐயும் படிச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் கொஸ்டினில் இருந்தாச்சும் போயிருக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து போகலான்னு வந்துட்டு திடீர்னு பார்த்தா நமக்கு சரி ஃபுல்லாகவே படிச்சிடலாம் அப்படின்னு மைண்டு மாறுதில்ல. ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் வெரி வெரி ஒஸ்ட்டு. இந்த மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ எவ்வளோ மார்க்கு? ஸ்கோர் 28.5, 29 கரெக்டு, 2 தப்பு. ஸோ இன்கரெக்ட் 2 தப்பு. ஆக்சுவலி அட்டம்ப்ட் வந்து ஓகே, ஆனால் இல்லை ஓகேலாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருந்தால் இன்னுமே எடுத்துருக்கலாம். ஸோ இதை எப்படி இந்த மார்க்கை எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இதை விடவே நீங்கள் எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த மார்க் எனக்கு வரல, எனக்கு ஒரு 20 தான் வந்துச்சு அப்படின்னா இன்னும் எப்படி ஒரு 10 மார்க் சேர்த்து எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ அக்யூரேசி வேணும். பர்சன்டைல் வேஸ்டட் டைம் 8 நிமிஷமா? ஆத்தாடி 8 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பர்சன்டைல் பரவாயில்லையப்பா. ஸோ டெஸ்ட்டு கஷ்டம்தான் போல், பரவாயில்ல. 99.97 இதை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் போட்ட அட்டம்ப்ட்டுக்கு ஆர்சி போடாததுக்கு முடிச்சு விட்ருப்பாங்கன்னு நினச்சேன். பரவாயில்ல, ரேங்க்கு கூட நல்லா தான் வந்திருக்கு. இருந்தாலும் அப்போ யோசிச்சு பாருங்களே, இன்னும் கரெக்டாக போட்டிருந்தா எங்கே போயிருந்துருக்கும் வண்டி. எங்கே டாப்பர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா பாருங்கள், 32 எடுத்திருக்கார். ஸோ பெரிய ஆள் தான். 32 எடுத்திருக்காரு. 33 போட்டு 1 தப்பு, 6 ஸ்கிப்டு. 22 மினிட்ஸில் போட்டிருக்கேப்பா, பெரிய ஆள்ரா நீ. அக்யூரசி நமக்கு கம்மி தான் அக்யூரசி. ஸோ அதை பார்க்க வேணாம். ஓகே, டோட்டல் டைம் கரெக்டு, தப்பு, ராங் ஆன்சர். ஸோ இது நமக்கு வேணாம். நம்ம மோஸ்ட்லி இந்த அக்யூரசி இதிலே நின்றுலாம். ஸோ மார்க்கை பார்த்தாச்சு, ரேங்கை பார்த்தாச்சு, கரெக்ஷன் பார்த்தா முடிஞ்சிடும். வெளியில் போகிறதுக்கு தான் ஆப்ஷனை தொலைறேன். வெளியில் போக முடியலையப்பா. இங்கே ஒரேடியாக வெளில போயிடுச்சு. ஸோ இப்போ கரெக்ஷன் பார்க்கலாம். கொஞ்சம் எல்லாம் தெம்பாயிக்குங்க. இல்லாட்டி கரெக்ஷன் உங்களுக்கு இன்னொரு நாள் பார்க்கலாமா? அதாவது ஏன்னா மற்ற ஃபுல் டெஸ்டிங் கரெக்ஷன் பார்க்க எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும். நாளைக்கு பார்க்கறதுனாலும் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டுக்கெலாம் போகல, சரிங்களா? அதாவது நாளைக்கு போகல. ஸோ நாளைக்கு கரெக்ஷன் பார்க்குறதுனால நாளைக்கு பார்க்கலாம். மேலே இருக்க கமெண்ட்ஸ்லாம் முதல்ல பார்த்துட்டு வேறு எங்கே டைரணி என்ன சார் போடுற கொஸ்டின் எல்லாம் ஆளார் கரெக்டு. அதான் பாருங்களேன், ஆளார் கரெக்டு. அப்போ ஆளார் கரெக்டில் 2 ஏதோ போஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிட்டி மோடு ஆர்சி கேஷ்லெட் டிஐ தான் நம்பர்ஸ் அதிகமாக. கேஷ்லெட் மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ பர்சன்டேஜ். ஓகே, நீங்கள் படிக்கிறதுனால
நான் படிக்கிறதுனால படிக்க முடியாது, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது வாய் விட்டு படித்தாதான் கொஞ்சம் புரியும் எனக்கு. எக்ஸாம் ஹால்லையுமே அந்த தப்பை தான் பண்ணுவேன். ஸோ உண்மையாலுமே ஸ்பீடாக படிக்கிறது மேட்ரு கிடையாது, அதை மூலம் புரிஞ்சுக்கங்க. நான் அந்த ஆர்சி படித்தேன், பர்சன்டேஜ் ஆர்சி, எனக்கு அது வந்து கண்டென்ட் எதையோ பற்றி கொதறி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படித்தேன் இல்லைன்னுலாம் சொல்ல, ஆனால் எனக்கு அது புரியல. கொஷின்ஸ் கொஞ்சம் டேரெக்டாக இருந்தனால தான் போட்டேன். இப்படி ஆர்சி வாசிக்கும்போது சைன் சரி இல்லைன்னு உள்ளே வந்து ஆப்படிச்சிட்டாங்களே சென்டரில். சார் அது புரியல. இல்லை அடுத்த அரிசி அதான் சொதப்பிருச்சுல, அடுத்த அரிசி வேணாம், அதை விட்டுருங்க. கனரா எல்பிஓ சார், கனராக்கு டைரெக்டாக அதான் ஐபிபிஎஸ்ஸே நடத்துகிறாங்களே, இப்படியே வாங்க. எல்பிஓவே வராது. ஓகே, ப்ரொவிஷனல் செலக்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப நேரமாக கேட்டுட்டு 20 கூட வரல சார். சார் 20 வரலன்னு நான் தான் சொல்கிறேன். நம்ம இப்போ கரெக்ஷன் வேணாம், ஏன்னா நிஜமாக அந்த போர்ட்டலில் வேர்த்தெல்லாம் ஒழுகிருச்சு. இதை உண்மையுமே கரெக்ஷன் பார்த்தா அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ குட்டி கிடக்கு. ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த இதில் நான் 28 போட்டதில் ஒரு 8 கொஷின் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி மட்டும்தான் போட்டேன். எனக்கு வந்து வெக்காப்ஸே தரல, ஏன்னா அவ்வளோ வெக்காப்ஸ் புதுசாக இருந்துச்சு. நான் மட்டும் என்ன திருவள்ளுவரா, இங்கிலீஷ் திருவள்ளுவரா, வெக்காப்ஸாக தெரிய உங்களுக்கு தெரிஞ்ச அளவே தான் தெரிஞ்சு. ஆனால் அதை வச்சு எப்படி போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே சார், இந்த வெப்சைட் கைட்லி, நம்ம வெப்சைட்டு கைட்லி ஃபுல் அப்படிலாம் இல்லை சார். ஸோ நாளைக்கு பார்ப்போம் சரிங்களா. இன்னைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படி உங்களுக்கு படிக்கிறது, அந்த படிக்கிற இவங்க வேறு. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா கட் ஆஃப் இவங்க பாருங்களேன், இங்கேயும் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 13 வச்சுருக்காங்க சரியா. ஸோ 13 கட் ஆஃப் வச்சா நம்ம அதை மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு மேக்ஸ் ரீசனிங்லாம் நீங்கள் ஸ்பீடாக நீங்கள் வாசிக்கிறதுக்கு இப்போ சொல்கிறீங்களா ஸ்பீடாக வாசிக்க முடியலன்னு, போடுறது இதை விட கஷ்டம். அது பேனா கிறுக்குன்னா பேனா கிளியும் கையை வேக்கும், பேனா கையிலேயே நிற்காது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்குது. இருக்கல இங்கிலீஷ் தான் நீங்கள் உட்காந்துட்டு சில்லாக படிக்கலாம் சரிங்களா. சில டைம் ஃபேனு கீழே எல்லாம் உட்காந்தா பேப்பர்லாம் இருக்கும் எக்ஸாம்பிளில், அந்த இஷ்யூ கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் எடுக்கலாம் சரியா. ஸோ இந்த டெஸ்ட்டில் ஆனால் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு 20 to 25 இதுவே நல்ல மார்க் தான். ஏன்னா பர்சன்டேஜில் வீஸ் பார்த்தா உங்களுக்கு இதுவே அரௌண்டு ஒரு 90க்கு மேலே தான் உங்களுக்கு வந்திருந்திருக்கும். ஸோ டோன்ட் வரி, நாளைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக கரெக்ஷன் பார்ப்போம். ஸோ நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க. மேபி ஷெடியூல் பண்ணுறப்ப உங்களுக்கு காலையில் கூட நான் ஷெடியூல் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ எப்பயோ ஒன்று இதுக்கான கரெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. அது தேதி பின்னர் அறிவிக்கப்படுங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த 2 நாளில் கன்ஃபார்ம் கரெக்ஷன். தீபாவளிக்கு முன்னாடி கரெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ டோன்ட் வரி, பி ஹாப்பி. மார்க்கு கண்டிப்பாக எடுக்கலாம் சரிங்களா. அந்த மார்க் எடுக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறேன். சில பேர் என்கிட்ட ஆக்சுவலி ஒரே நாளில் நேற்று என்கிட்ட 5 பேர் கேட்டாங்க, சார் மார்க் வந்து எனக்கு வந்து எப்படி வருதுன்னா ஒரு 15 to 20 தான் வருது, இதுக்கு மேலே போக மாட்டேங்குது, இது கீழேயும் வர மாட்டேங்குது அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பேசி வச்சுட்டு கேட்டாங்களான்னு தெரில. ஸோ இதுக்கு அந்த ஒரு இதையுமே நான் சொல்லிடுறேனே. இப்போ உங்களுக்கு மேபி ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட்லேயே இருந்திருக்கும், டபுள் டிஜிட்டே வராமல் இருந்திருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க சரிங்களா. ஸோ ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு இந்த டபுள் டிஜிட் வர்றது ஈஸி, உண்மையாலுமே அதுதான். ஆனால் இந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்துட்டு இதுக்கு மேலே ஏறவும் ஏறாது, இறங்கவும் இறங்காது. என்னடா எந்த டெஸ்ட் டிஃபிகல்ட்டான டெஸ்ட்லையும் அவ்வளோதான் எடுப்போம், ஈஸியான டெஸ்ட்லையும் அவ்வளோதான் எடுப்போம். ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக கரெக்ஷன் பார்க்காதது தான். ஸோ கரெக்ஷன் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட்டும் நம்ம இப்போ நான் போட்டதை பார்த்தது சுத்த வேஸ்ட்டு. நான் எப்படி அப்ரோச் பண்ணேன்னு ஓரளவுக்கு தான் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் அந்த கரெக்ஷன் பார்க்குறப்ப சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு மேரத்தான் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது இதுலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக, நானும் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ சில வெக்காப்ஸ்லாம் நான் தெரியாமையே அதெல்லாம் கிளிக் பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ அதை ஏன்னு சொல்கிறேன், அதையும் இதெல்லாம் கற்றுக்கலாமா. ஏன்னா நம்ம மெயின்ஸ் பார்க்குறப்ப ஒரு டெஸ்ட்லேயே 100 வெக்காப் இருக்கும் நம்ம கற்றுக்கிறதுக்கு, ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஸோ 100ஐயுமே படித்தோன்னா மண்டை கோளாறாயிடும். ஸோ 100 படிக்க தேவையில்ல. எது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் பாருங்கள். இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு நன்றி, வணக்கம். மெயின்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்சி போட்டுட்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸாக
போட்டிங்கன்னு வச்சுங்க மண்டேலே ஒன்று போட்டுருவாங்க வீட்டில், ஏன்டா பாஸ் பண்ணலேன்னு. தயவு செஞ்சு தப்பாக பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு ஸ்பீடாக வரும்டா அப்படின்ட்டு கொழுப்பெடுத்து போய் ஆர்சியை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன். ஆக்சுவலி ஆர்சியை நீ வச்சு செஞ்சிருச்சு, ஒன்றுமே புரியல. அதனாலேயே ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ வெறும் 25 மினிட்ஸில் 0 அட்டெம்ப்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு மைண்ட் எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகே, நான் ஊருக்கு போகலை மேடம், டோன்ட் வரி. ஸோ அவுட் அப்ரோச் ஆர்சி சார் நாளைக்கு அந்த டீட்டெயில்டாக பார்ப்போம் சரிங்களா. ஓகே சார் லக்ஷனா மேம், நீங்கள் உங்களை சொல்ல, இது வந்து நான் சொல்கிறது ஃபுல்லாக பாய்ஸ் கேங்கு சரிங்களா. ஒரே நிமிஷத்தில் அடிச்சு விட்டாங்க. நீங்கள் என்ன நான் சொல்லவே இல்லையே. சிங்கிள் டிஜிட்டாக வந்தாலும் சரி 2 டிஜிட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லித்தரப்படும். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு மறக்காமல் கிளாஸுக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சிங்கிள் டிஜிட்டாக வந்தாலும் சரி 2 டிஜிட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நாளைக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லித்தரப்படும். ஸோ எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு